குருவே சரணம். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க பெட்ரோல் பங்க்கில் ஒர்க் பார்க்குற பொண்ணு. செவ்வாய்க்கிழமை கிரிவல பாதை திருவண்ணாமலைக்கு போயிருக்கிறாங்க. அங்க ருத்ராட்சத்த ஒருத்தர் குடுத்துருக்காங்க. "நீங்க இத போட்டுக்கங்க, உங்களுக்கு நல்லது" அப்படின்னு. அந்த ருத்ராட்சத்த அவங்களும் போட்டுக்கிட்டாங்க. போட்டுட்டு ஒரு 2 நாள் ஒர்க் பார்க்குறாங்க. பார்க்குற எல்லோரும், "இத நீ போடக்கூடாது. இந்த ருத்ராட்சம் போட்டா உன் குடும்பம் அழிஞ்சிரும். உனக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்காது." இப்படி எக்கச்சக்கமான வார்த்தைகளை சொல்லி அந்த ருத்ராட்சத்த அவங்ககிட்ட இருந்து கழட்ட வச்சுட்டாங்க. அவங்க கழட்டி உடனே சாமி படத்துக்கு போட்டுட்டாங்க. இப்ப இத எனக்கு ஃபோன் பண்ணி, "ஐயா உங்ககிட்ட ஒரு சந்தேகம்" அப்படின்னு கேட்குறாங்க. "சொல்லுங்கம்மான்றேன்." "ஐயா இந்த மாதிரி நான் ருத்ராட்சம் போட்டேன். நல்லதுன்னு சொல்லி ஒருத்தர் குடுத்தாங்க. அதுல பல பேர் பலவிதமா சொல்லி இன்னைக்கு நான் கழட்டிட்டேன். இதுக்கு ஏதாவது குத்தங்கள் நடக்குமா?" அப்படின்னு கேட்டாங்க. ருத்ராட்சம் மூலிகை. அது சிவனுடைய அம்சம் பெற்றது. யாரு வேண்டுமானாலும், எப்ப வேண்டுமானாலும் போடலாம். ருத்ராட்சம் போடாமல் இருப்பது தான் தவறு. அப்படி ருத்ராட்சம் போட்டதை கழட்ட வைத்தார்கள் அல்லவா? அவர்கள் தண்டனையை அனுபவித்தே தீருவார்கள். ஒருவருடைய கழுத்தில் ருத்ராட்சம் ஏறினால் அவங்கள் கர்மா முடியுதுன்னு அர்த்தம். அப்படி ருத்ராட்சம் போட்டதை இன்னொருவர் சொல்லி அதை கழட்ட வைக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கான தண்டனையை அந்த கழட்ட வைத்தவர்கள் அனுபவித்தே தீருவார்கள். இது சத்தியம். அதனால ருத்ராட்சம் எக்காலத்திலும் கழுத்தில் அணிந்து கொள்ளலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் எல்லோரும் போடக்கூடியது. ருத்ராட்சத்துக்கு தீட்டு கிடையாது. விபூதிக்கு தீட்டு கிடையாது. இறைவனை மனதால் நினைக்கும் அனைவரும் தூய்மையானவர்களே. அவர்கள் எல்லோரும் இறை செயல், இறைவனுடைய பார்வையில் நாம் இருக்கிறோன்ற அர்த்தம்தான். அனைவரும் அனைத்து நேரத்திலும் ருத்ராட்சம் போடலாம். இறைவன் பார்த்து உங்களை வழி நடத்துவார். குருவே சரணம்.